இன்றைக்கி எபிசியாட்டமியில் வந்துட்டு ரீடா மீன்ஸ் ரெட்னஸ், எடிமா, எக்கைமோசிஸ், டிஸ்சார்ஜ் அண்ட் அப்ராக்சிமேஷன். இதெல்லாம் வந்துட்டு நம்ம சூச்சர் லைன், இங்கே சூச்சர் போட்டிருப்பாங்கல்ல, இங்கே சூச்சர் போட்டிருக்க இடத்துல வந்துட்டு நம்ம ரெட்னஸ் இருக்குதா, நெக்ஸ்ட்டு எடிமா, அதாவது ஏதாச்சும் என்லார்ஜ்மெண்ட் எடிமா இருக்குதா, எக்கைமோசிஸ் இருக்கா, டிஸ்சார்ஜ் பஸ்ஸஸ் ஏதாச்சும் வருதா, அப்ராக்சிமேஷன் ஆஃப் தி வூண்ட் சைட் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது பார்க்குறது. லோக்கி அப்படின்றது வந்துட்டு வெஜினல் டிஸ்சார்ஜ் ஆஃப்டர் கிவிங் பர்த், அதாவது பிளட், மியூக்கஸ், யூட்ரன் லைனிங் அதெல்லாம் வந்துட்டு டிஸ்சார்ஜ், பீரியட்ஸ் எப்படி வரும் அது மாதிரி லோக்கியான்றது வந்துட்டு டெலிவரி ஆன பிறகு வர்றது. அந்த பிளட்டு தான் நம்ம வந்துட்டு லோக்கியான்னு சொல்கிறோம். அதில் 3 டைப்ஸ் இருக்குது. ரூப்ரான்றது வந்து டார்க் பிரைட் ரெட்டாக இருக்கும், 1 to 4 days வரும். செரோசான்றது வந்து பிங்கிஷ் ப்ரௌன், லெஸ் பிளட் மோர் வாட்டராக இருக்கும், அது 5 to 9 days. ஆல்பான்றது வந்து எல்லோயிஷ் வாட்டர் நோ பிளட், அது 10 to 15 days வரும். நெக்ஸ்ட் டீப் வெயின் த்ரோம்போசிஸ், அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஹோமன் சைன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். டெம்பரேச்சர் வந்துட்டு 2 days மோர் தென் 100 degree இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன், பியூப்பரல் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். பியூப்பரல் மீன்ஸ் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்கரேஜ் கீகல் எக்ஸசைஸ், ரிப்பீட்டிங் கண்ட்ராக்டிங் அண்ட் ரிலாக்ஸிங் ஆஃப் பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ், அதான் கீகல் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ RH பாசிட்டிவ் மதராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரோகம் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், மதருக்கு நெகட்டிவாகவும் ஃபீட்டஸ்க்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் RH இன்கம்பேட்டபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்க மதருக்கு நம்ம ரோகம் இன்ஜெக்ஷன் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணணும். இன்ஜெக்ஷன் ரோகம் அதை வந்து ஆன்டிடின்னு சொல்லுவாங்க. ஆன்டிநேட்டல் பீரியடில் 28 weeks, அதாவது 7 months அப்போ வந்து கொடுக்கணும். போஸ்ட்நேட்டல் பீரியட் வித்தின் 72 hours கொடுக்கணும். டோசேஜ் வந்துட்டு 300 micrograms கொடுக்கணும் நம்ம.